வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடுத்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எத்தனை ஆன்சர் ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இதில் கடைசியாக எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தனியாக 15 மினிட்ஸும் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டைம் அதெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 1 பேஜ் 1லே 2 சைடு இருக்குது. இந்த பார்கோடை நம்ம இந்த ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த பார்கோடை எந்த டேமேஜும் பண்ணிடக்கூடாது. இந்த பார்கோடை வந்து எந்த டேமேஜும் ஃபஸ்ட் நம்ம பண்ணிடக்கூடாது. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வச்சு நம்ம எக்ஸாம் எழுதி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். இப்போ பேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா, பேஜ் 1ல் பகுதி 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பகுதி 2 ஓஎம்ஆர் விடைத்தாள் கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனா மட்டும் பயன்படுத்தவும். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு கொடுக்குற எல்லாருக்குமே வந்து கொடுக்குற ஓஎம்ஆர் ஷீட்டில் நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் செஷன் இது எல்லாமே வந்து ஃபில் ஆகியிருக்கும். நம்ம ஆல் டிக்கெட்டில் என்ன இருக்கோ நம்மளோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் செஷன் இது எல்லாமே வந்து நம்ம ஆல் டிக்கெட்டில் என்ன இருக்கோ அது வந்து அந்த ஓஎம்ஆர்லேயே வந்து ஃபில் ஆகியிருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட் வாங்கினோடனே எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஷின் கொடுத்துடணும். பேப்பர் கொடுத்தோடனே அதில் வந்து ரைட் சைடில் டாப்பில் வந்து கொஷின் புக்லெட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த டேப்லரில் வந்து ஃபில் பண்ணணும். முன்னாடி வந்து 8 நம்பர்ஸ் வந்து இருக்கும், இப்போ வந்து 4 தான் இருக்கும். அதனால் ஈஸியாக வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் புக்லெட் நம்பரை வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணுறது வந்து நம்ம பண்ணும்போது இந்த பபிள்ஸை வந்து நல்லா பண்ணணும். இந்த மாதிரி இந்த கிராஸு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாகவே நம்ம வந்து அதை ஷேட் பண்ணணும். தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணை கீழே உள்ள கட்டங்களில் கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனாவினால் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கவும். கொஷின் புக்லெட் நம்பரை கரெக்டாக எழுதி கரெக்டாக அந்த பபுள்ஸை வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து இன்விலிஜேட்டர் வந்து சொல்லுவாங்க. என்னென்னா, கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடர். அதாவது நமக்கு எங்கே சிக்னேச்சர் போட சொல்லியிருக்காங்களோ அங்கே வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்ன்னு சொல்லி இன்விஜிலேட்டர் வந்து ஷேட் பண்ணணும். அதுக்கடுத்து பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அவைலபிள் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடர். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே பண்ணணும். அதுவும் அவங்க வந்து பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹால் சூப்பர்வைசர் தான் வந்து எஸ் நோ அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அடுத்து இங்கே வந்து நம்ம வந்து சைன் பண்ணணும். சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், தேர்வரின் கையொப்பம் நம்ம வந்து இங்கே சைன் பண்ணணும். முன்னாடிலாம் வந்து 2 சைடு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்தோன்னே பேக் சைடு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ஒரு சைன் பண்ணணும். ஆனால் இந்த டைம் வந்து ஒரே ஒரு சிக்னேச்சர் தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பக்கம் பேஜ் 1ல் பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா 200 வினாக்களுக்கும் வந்து தவறாமல் விளையடிக்கணும். எல்லாருமே வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் கருமை நிற பந்துமுனை பேனாவை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணலைன்னா நம்மளோட ஆன்சர் ஷீட் வந்து இன்வேலிட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட ஆன்சர் ஷீட் வந்து இன்வேலிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி 4 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பின்னாடி பார்ப்போம். இதில் வந்து எத்தனை ஏ, பிசி எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு முன்னாடி அந்த ஏபிசி அந்த இதை ஃபில் பண்ணாமல் இப்போ வந்து தனியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா,
200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா? Have you darkened the respective answer bubble for all 200 questions? அதாவது 200 வினாக்களுக்கு நம்ம வந்து கருமையாக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி எஸ் அப்படின்னு சொல்லி அந்த பபுளில் வந்து ஷேட் பண்ணணும். அடுத்து இல்லையெனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கையை எழுதவும். இஃப் நோ, ரைட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாட் டார்க்கண்ட். அப்படி இல்லைன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பபிள்ஸை வந்து ஷேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதணும். சப்போஸ் நம்ம 7 கொஸ்டின் வந்து ஷேட் பண்ணாமல் விட்டுட்டோம் அவசரத்தில் அப்படின்னா இங்கே 7 அப்படின்னு போடணும். இங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லணும். இது ஒன்று. அதுக்கடுத்து இடது கை பெருவிரல் ரேகை பதியவில்லை எனில் தேர்பவர் பெறும் மொத்த மதிப்பெண்களில் 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கலைன்னா 0.5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேஜ் 1ல் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஸ்டின் புக்லைட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம சைன் பண்ணியிருக்கோமா, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி சூப்பர்வைசர் வந்து இங்கே வந்து ஷேட் பண்ணணும். அதையும் நம்மளும் பார்த்துக்கணும், அவங்க ஷேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சப்போஸ் அவங்க பண்ணலைன்னா அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இங்கே வந்து நம்ம சைன் பண்ணணும். சைன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும். 200 கொஸ்டினும் ஷேட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் வந்து சொல்லணும். அவ்வளோதான் பேஜ் 1ல். அடுத்து இங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வர்களுக்கான அறிவுரைகள். தேர்வர்களுக்கான என்ன அறிவுரைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த வந்து பார்கோடை வந்து எந்த ஒரு டேமேஜும் நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. அடுத்து, விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல். இதுதான் வந்து சரியான முறையில் வந்து விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல். இந்த மாதிரி டிக் பண்ணுறது, க்ராஸு, ஒரு புள்ளி வைக்கிற, டாட்டு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணால் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும். அதாவது த ஃபாலோவிங் ரீசன்ஸ் வில் பி லீட் டு இன்வேலிடேஷன் ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட். இந்த ஃபாலோவிங் ரீசன்ஸ் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து இன்வேலிடேட் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம எக்ஸாமுக்கு ப்ரெசென்ட் ஆகி நல்லாவே பண்ணியிருந்தாலும் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து இன்வேலிட் ஆகிடுச்சுன்னா நம்ம படித்து எக்ஸாம் எழுதி என்ன பிரயோஜனம்? இதை தான் நம்ம வந்து எக்ஸாம் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கருமை நிற பந்துமுடை பேனா, பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணணும். தேவையற்ற சிம்பிள்ஸ் குறியீடுகளை வந்து நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த இடத்துலையுமே வைக்கக்கூடாது. அதாவது டிக் பண்ணுறது, இன்டூ, ஒரு டாட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு குறியீடையுமே வந்து நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, பக்கம் 1ல் அதற்குரிய இடத்தில் தேர்பவர் கையொப்பிடும் இடம். அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேஜ் நம்பர் 1ல் நமக்குரிய இடத்துல வந்து சைன் பண்ணலைன்னா நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து இன்வாலிட் பண்ணிடுவாங்க. அடுத்து, தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால், அந்த புக்லெட் நம்பரை வந்து சரியாக வந்து நம்ம ஷேட் பண்ணாமல் இருந்தால், இந்த 4 ரீசனில் வந்து நம்மளோட ஆன்சர் ஷீட்டை வந்து இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு, பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணலைன்னா, ஏதாவது தேவையற்ற குறியீடுகளில் வந்து சிம்பிள்ஸை வந்து நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வச்சுருந்தா, 3வது வந்து சைன் கரெக்டாக பண்ணலைன்னா, 4வது வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்மளோட கொஷின் புக்லெட் நம்பரை வந்து பதிவு பண்ணலைன்னா, இந்த 4 ரீசனில் நம்மளோட ஆன்சர் ஷீட்டு இன்வாலிட் பண்ணிடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களில் 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். அதாவது இந்த ஃபாலோவிங் ரீசன் கீழே வருதில்ல, இந்த 2 ரீசனுக்காக வந்து தேர்வர்கள் பெறும் கேண்டிடேட்ஸ் பெற மொத்த மதிப்பெண்களை வந்து 0.5 வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரீசன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காமல் இருத்தல். அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால், ABCDE 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் எந்த ஒரு ஆப்ஷனையுமே நீங்கள் ஷேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமக்கு வந்து 0.5 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு ஆன்சரையும் ஷேட் பண்ணாமல் இருந்தால். அடுத்து, பக்கம் 2ல் வந்து இடது கை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாதிருந்தால், லெஃப்ட் ஹேண்ட்
இம்ப்ரெஷன் வந்து சரியாக வைக்கலைன்னா நமக்கு வந்து 0.5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 காரணங்களுக்காக 0.5 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கலைன்னா, இன்னொன்று வந்து எந்த ஒரு ஆப்ஷனையும் நம்ம ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தா, இந்த 2 காரணங்களுக்காக 0.5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. 4 காரணங்கள் வந்து ஓஎம்ஆர் வந்து இன்வேலிட் பண்ணலாம், 2 காரணங்கள் வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்காணிப்பாளரின் சான்று, சர்டிஃபிகேட் ஆஃப் த இன்விஜிலேட்டர், அதாவது தேர்வரின் புகைப்படம், கையொப்பம், தேர்வுக்கூட அனுமதி சீட்டு, வினாத்தாள் தொகுப்பு எண் மற்றும் இடது கை பெருவிரல் ரேகை ஆகியன என்னால் சரிபார்க்கப்பட்டது என சான்றளிக்கிறேன். இங்கே வந்து சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர், அவங்க வந்து சைன் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சைன் பண்ணுறது. அவ்வளோதான் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட டீட்டெயில்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.